வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,541. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1க்குள்ள என்ட்ரி ஆகாம பைவட் பாயிண்ட் ஜோன்லயே நிஃப்டி ட்ரேட் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு கீழே 22,397ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஹை லெவல் பார்க்கும் பொழுது 22,558. இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம 22,600 வச்சிருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தது. ஆனா இந்த 22,600 தாண்டி போகல. சப்போர்ட் லெவல் பார்க்கும் பொழுது 22,377 வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆச்சு. 22,300 டச் பண்ணல. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் நிஃப்டி 50 வியாழக்கிழமை எக்ஸ்பைரியும் இருந்ததுனால ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து பைவட் பாயிண்ட் ஜோன்லயே க்ளோஸ் ஆயிருச்சு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். ஓப்பனிங் 48,219. மார்க்கெட் ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவுலையே பார்த்தோம்னா நமக்கு இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனான 48,060ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 47,000 பிரேக் அவுட் பண்ணிருக்கன்னு பார்த்தோம்னா நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. லோ லெவல் 48,006 தான் டச் ஆயிருக்கு. 48,000 இங்கே பிரேக் அவுட் பண்ணல. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். மேலே இங்கே ரெசிஸ்டன்ட் லெவலும் 48,300 வச்சிருக்கோம். ஹை லெவல் 48,352 இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது இதை தாண்டி 250 பாயிண்ட்டுகள் கிட்ட கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது 48,006. நமக்கு 48,000 பிரேக் அவுட் பண்ணல. அதனால 47,800ன்ற லெவலுக்கு மூவ் ஆகலை. அடுத்து 1 ஹவர் சார்ட்ல இப்போ இங்க பேங்க் நிஃப்டி நம் 3 வெஜ் வரைஞ்சிருக்கோம். இந்த 3 வெஜ்ல இப்போ இந்த முதல் 2க்கு நடுவுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல கீழ் நோக்கி 2வது வெஜ் நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதுதான் நமக்கு மெயினான பாயிண்டா இருக்கும். ஏன்னா இங்க பாக்ஸை தாண்டி பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி போச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த லைன்ல டச் ஆகி திரும்ப கீழ் நோக்கி இறங்கி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இந்த பாக்ஸோ இல்ல அனலைஸ் பண்றதுக்கு வெஜ் இந்த மாதிரி டிராப் பண்ணும் பொழுது அந்த லைன்ல மார்க்கெட் டச் பண்ணும் பொழுது அங்க ஒரு மாற்றம் நிகழ்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க நமக்கு ஒரு மேலே ஏறி அந்த லைன் தொட்ட உடனே கீழ் நோக்கி இறங்குச்சு. இப்போ இறங்குனது பார்த்தோம்னா நமக்கு இங்க கரெக்டா பைவட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பைவட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆனது திரும்ப நமக்கு கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா பாக்ஸோட இந்த எண்ட் அதாவது 47,700 நமக்கு 4வது
பாட்டம். அந்த பாட்டமை திரும்ப டச் பண்ணுச்சுன்னா திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே 4 ஹவருக்குரிய டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்க்குறோம். இங்கே பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா ரெட் சிக்னல் இருக்கு. ஆனால் முடியும் தருவாயில முதல் பாதியில் பையரோட டாமினேஷன் நமக்கு அதிகமாக இருக்கு. செல்லரோட டாமினேஷனும் இருந்தது, பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கு. இரண்டாவது பாதியை பார்க்கும் பொழுது நல்ல லோ லெவலும் இரண்டாவது பாதியில தான் நமக்கு 48,600 நோக்கி வந்திருக்கு. அதே சமயம் செல்லரோட டாமினேஷனும் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. நம்ம இதை வச்சு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.